ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல வெளியே போ. ஹலோ 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 மேடம், என்ன இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற, டென்ஷன் ஆகுற? கோவப்பட்டு இருக்க? கோவப்படுறப்ப அழகா இருக்குன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டேவா இருப்ப? கூல் பாரதி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் தான் இங்க ஆளினால் அழகு ராஜா. ஆதி சாரும் சுதாகர் சாரும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. மித்ரா மேடமும் இல்ல. ஏதோ முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்தேன். இந்த வேலையெல்லாம் மேனேஜர் பாத்துக்குவாரு. ஐயோ, உங்களோட ஒரே டென்ஷனா போச்சு பாரதி. மேனேஜரும் ஊர்ல இல்ல. அவர் சொல்லிதான் நானே இங்க வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ஹை பிச்ல கத்துனா எப்படி? கொஞ்சம் ஸ்லோ டவுன். தேவையில்லாம பேசாத. இப்போ உனக்கு என்ன கையெழுத்து வேணும் அவ்வளவுதானே? இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் சார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன். கூட நேரத்தை பத்தியா? நீ என்ன வாசல்ல நிக்க வச்சுட்டு போற? எல்லாம் என் நேரம் பாருதே. ஆதி, கிளம்பலாமா? நானே உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா அண்ணா, எங்க நான் போயிட்டேன்? எங்களெல்லாம் மறந்துட்டல. இவ்வளவு நாள் எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல. நான் உங்ககிட்ட ஆபீஸ்லயே பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன பார்க்க வரலன்ற கோபத்துல உன் கூட பேசாமையே இருந்துட்டேன். ஆனா நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சு நான் எப்படின்னு உங்ககிட்ட பேசாம போக முடியும்? சொல்லுங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்த? துரை, நீ என்ன மன்னிச்சிரு. உங்க அண்ணி எல்லாத்தையும் மறந்து நம்மளை விட்டு போனது உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் பாரதி இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காம நான் போயிட்டேன். உன் அண்ணி இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். ஆனா பாரதி இப்பவும் என்ன யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. துரை, அம்மா எப்படி இருக்காங்க? இருக்கோன்னு என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. அப்புறம் இப்பதான் ஆதி சார் கிட்ட சொல்லி அவர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன மன்னிச்சுக்கோடா. நான் உங்களை வந்து பார்த்திருக்கணும். ஆனா பாரதி இல்லாம என்னால வீட்டுக்கு வர முடியல துரை. உன் நிலைமை எனக்கு புரியுதுண்ணா. அதான் பாரதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் அவங்கள சேவ் பண்றேன். எல்லாத்துக்கும் மேல பாரதிய வேற ஒரு ஆளா என்னால யோசிக்க முடியல. அது மட்டும் இல்ல மித்ரா, அந்த குழந்தைங்க மேல நான் ஏன் இவ்வளவு அட்டாச்சா இருக்கேன்? அவங்களுக்கு அப்பாவா இருக்கேன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். மித்ரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் எனக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மித்ரா. நான் பாரதி கிட்டேயே வேற வேற ஆளா பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ரீசன்ட் டேஸ்ல போயிட்டு இருக்கு. என்னம்மா சொல்லு, யார் மறந்தா, எதை மறந்தா, எதுக்காக மறந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லு. சூர்யா என் புருஷன், நீ சூர்யாவோட தம்பி. அவனை மறந்துட்டு நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அவன் என்ன தேடி கண்டுபிடிச்சு இப்ப எனக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இத பாரு, இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரும். உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரி கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா எப்பவும் கைவிட மாட்டாரு. சூப்பர் சூப்பர் பாரதி, நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் நன்மைக்கே. நீங்க போற வழியிலேயே நானும் வரேன். நீங்க சொல்றது எல்லாமே உண்மை. ஆமா, எனக்கு மறந்து போச்சு. அதனால எனக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வர வரைக்கும் நீங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எவனையும் எனக்கு தெரியாதுடா. எப்படி பேசினாலும் ஆளு அசர மாட்டாளே. அவ புடிச்ச புடியிலேயே நிக்கிறா. ஆனாலும் இவளை இப்படி டென்ஷன் பண்ணி பாக்குறதும் ஒரு சுகமா தான் இருக்கு. என்ன சார், அடுத்து என்ன பண்ணலான்னு
பலமா யோசிக்கிறீங்க போல இருக்கு. இப்போ உனக்கு என்ன? நான் நிம்மதியாவே இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு குழப்பத்திலேயே தெரியணும், பயத்திலேயே இருக்கணும். இவ்ளோ தூரம் நீ ஆசைப்படுறப்போ நான் அத முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நான் இருக்கேன். ஐயோ, என்ன போய் எப்படி தப்பா நினைக்கிறீங்களே? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? அதுல உனக்கு சந்தேகம் வேறயா? இங்க பாரு, இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். எல்லாமே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா நான் என்ன பண்றது? என் கைக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதி ஆதி ப்ளீஸ் காம் டவுன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிற? நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க ஆதி. நாம வேணா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாமா? என்ன சொல்ற மித்ரா? விட்டா என்ன மென்டல் ஆக்கிடுவா போல இருக்கு. இல்ல ஆதி, நீதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. சரி, உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமேன்னு தான் சொன்னேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆனா பாரதி விஷயத்துல தான் என்னமோ ஒண்ணு இருக்கு. ஐயோ ஆதி ப்ளீஸ் மறுபடியும் ஆரம்பிக்காத. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. நான் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். பாரதி, எல்லாம் அந்த துரையால வந்தது. அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியலையே.